Daily. Taste the Daily. தற்போதைய அன்னை தகவலை பார்த்து கொண்டிருக்கிறோம். நெல்லை பாளையங்கோட்டை வஉசி மைதானத்தில் உள்ள பூங்காவில் விளையாடிய 7 வயது சிறுமியின் கால் விரல் துண்டான சோகம் இறங்கேறியிருக்கிறது. அது குறித்தான அண்மை தகவலை பார்த்து கொண்டிருக்கிறோம். பூங்காவில் விளையாடிய சிறுமியின் கால் விரல் துண்டாகி இருக்கிறது. பாளையங்கோட்டை வஉசி மைதானத்தில் விளையாடிய போது இந்த சோக சம்பவம் அரங்கேறியிருக்கக்கூடிய அண்மை தகவல். முறையாக பராமரிப்பு செய்யாததால் உபகரணங்கள் பழுதடைந்து குழந்தையின் விரல் சிக்கி துண்டானதாக தகவல் கிடைக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் விவரங்களை நம்முடைய செய்தியாளர் ராஜா வழங்க நாம் கேட்கலாம். ராஜா, மேலும் விவரம். ஷாம், பாளையங்கோட்டை கொக்கியர்குளம் பகுதியைச் சேர்ந்தவர் ஆண்டியப்பன். இவருக்கு 2 குழந்தைகள் உள்ளன. 2 குழந்தைகளும் பாளையங்கோட்டையில் உள்ள அரசு உதவி பெறும் பள்ளியில் படித்து வருகிறார்கள். இந்த நிலையில் தனது 2 குழந்தைகளும் ஆண்டியப்பனை தினந்தோறும் பள்ளிக்கு வந்து அழைத்துச் செல்வது வழக்கம். இந்த நிலையில் நேற்று மாலையில் இளைமகள் பள்ளியிலிருந்து அழைத்துச் சென்று பாளையங்கோட்டையில் வஉசி மைதானத்தில் விளையாட அழைத்துச் சென்றுள்ளார். 7 வயது சிறுமி அங்குள்ள விளையாட்டு உபகரணங்கள் ஒவ்வொன்றாக ஏறி இறங்கி விளையாடிக் கொண்டிருந்தார். அப்போது அங்கு குழந்தைகள் ஏறி சறுக்கி விளையாடும் பிளாஸ்டிக் பலகை சிறிய அளவில் உடைந்து சேதமாகி இருந்தது. சறுக்கு விளையாட்டில் மேலிருந்து கீழே நோக்கி சறுக்கும் போது கால் சுண்டு விரல் உடைந்த பிளாஸ்டிக் பலகை துளையில் சிக்கி விரல் துண்டாகி இருக்கிறது. இதில் அதிர்ச்சியடைந்த அவரது தந்தை ஆண்டியப்பன் உடனடியாக தனது மகளை தனியார் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அழைத்துச் சென்றுள்ளார். ஆனால் துண்டான கால் விரலை மீண்டும் சேர்க்க முடியாது என மருத்துவர்கள் கைவிரித்தனர். இந்நிலையில் தந்தை ஆண்டியப்பன் பாளையங்கோட்டை காவல் நிலையத்தில் புகார் செய்துள்ளார். இப்படி தரமற்ற விளையாட்டு உபகரணங்கள், தரமற்ற மேற்கூரைகள் அமைக்கப்பட்டுள்ளதால் விளையாட வரும் சிறு குழந்தைகள் பெரும் சிரமத்திற்கு ஆளாகியுள்ளார்கள். ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தின் கீழ் 1000 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் இதுபோன்ற தரமற்ற பொருட்கள் உருவான உபகரணங்களும் போதிய பராமரிப்பின்மையாலும் சிறுமிகள் விளையாடும் போது உயிர் ஆபத்தை ஏற்படுத்தும் சூழல் உருவாக்கிறது என அங்குள்ள பொதுமக்களும் கோரிக்கை விடுத்திருக்கிறார். தொடர்ந்து இந்த சம்பவம் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. தற்போதைய விவரங்களுக்கு நன்றி ராஜா. Taste the Daily.